கேட்க மாட்டேன். இந்த ஆள் வம்புடியா நான் தான் வேறு வேறு. என்னது? வம்புடியா. வெறுபுடியோ? ஆமாமா. நான் தான் வேறு வேறுன்னு. சரி. காலையில நம்மள பிரச்சனை பண்ண வந்தார். என்னது? பிரச்சனை. அந்த பிரச்சனை என்கிட்ட வச்சுக்காத. அதானே. நீ யாரு? நான் என் தங்கச்சி கிட்ட. என்னது? தங்கச்சி கிட்ட வச்சுக்கேன்னு. அப்ப நீ எதுக்கு வந்திருக்க? நான் சும்மா ரெடியா ஓடிட்டு போயிருந்தேன். இப்போ நீ என்ன அவள்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறீ? நான் ஒட்ட வேண்டியதில்லை. நான் இரும்பு. ஓ, ரெண்டு கால் தான். ஓஹோ, ரெண்டு வச்சா எங்கிட்டு போய் ஒட்டுதான் ஒட்டிக்கிறேன். சரி அண்ணா, நம்ம இடத்தவன் சொன்னீங்களே, நீ வரையல் கொடுத்தியா? இவங்க 2 பேரும் கொடுத்தாங்களா? அண்ணே நான் கொடுக்குறேன்னு. நாங்கள் எப்படி ஆடி பாடி கொடுத்தோமோ அது மாதிரி முடிஞ்சா ஆடி கொடு. பாடியை கொடு வாங்கி. நாங்கள் வியாபாரமா பண்ணுறேன். சிச்சி, அப்போ நான் வரைய கொடுத்துக்குமா? மார்கழி வரை. நல்ல அஞ்சாத சிங்கம். மார்கழி விடுவரை, இனத்தவர் வருகள், குணத்தவர் வருகள், மதிப்புக்குரிய விடுவரை வருகள். ஆடை தேடி வந்தவர்கள் அண்ணனும் என் அருமை தோழை சொன்னார்கள். ஜாதி பற்று சன்னியாசி கூட்டி வருகிறேன். உங்க மானு அழகானமானா? கடல் உள்வாங்குது. இப்ப சூரிய கிரகணம் நடக்க போகுது. பாபு சூரியனை இத போற வெளியில சொல்லிக்கிறத வெக்கம் இல்லாம போ. சரி உள்ள போய் நாங்க 3 பேரும் போலாம். 3 பேரும் போங்க. 4 பேரும் போலாம் தப்பு. 3 பேரும் போலாம். போங்க போங்க. உங்க மான அழகானமானா? அழகானமான். அற்புதமானமானா? அற்புதமானமான். தகுதியானமானா? தகுதியானமான். இப்படிப்பட்ட மான பார்த்ததே இல்லையா? இப்படிப்பட்ட மான பார்த்ததே கிடையாது. உங்களுக்காக பிறந்த மான. எனக்காக பிறக்கப்பட்ட மான. நீங்க வளர்ந்த மான. எனக்காக வளர்க்கப்பட்ட மான. அப்ப நீங்க வளர்ந்த மான. எனக்காக வளர்ந்த மான். பரவாயில்லை, சுதார் பார்த்தா இருக்கீங்களே. ஏன்னா நீங்க வளர்த்த மான நான் ஆர்வத்துல கேட்க நீங்க ஆமான்னு சொன்னீங்களா? ஒரு முடி பிடிக்கலாம் நினைச்சேன், முடிமான கிடைக்கலையே. நானும் இந்த மான்குட்டியை பிடிக்கலான்னு தான் வந்திருக்கேன். சரி பரவாயில்லையா? அற்புதமான மானே. எங்க சொல்லுங்க மான. அந்த மானை பற்றி எப்படின்னு மேகமே சூழ்ந்து வந்தாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது இருந்தாலும் எத்தனை அழகு இருந்தாலும் இந்த அழகுக்கு ஈடு இணையில் அப்படிங்கிறதுனால என்ன விலை அழகு என்று விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன விலை அழகு, என்ன விலை அழகு, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விழி உயிர் என்றாலும் பெறுவேன். உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழியில் அவள், ஒரு மொழியில் அவள் மௌனமாகிறேன். ஒரு மொழியில் அவள் மௌனமாகிறேன். அடித்தான் இறைவன் உனையே, அடித்தான் அவனே உடனே. அழகை படிக்கும் திறனை உழைக்கவும் பிடி சங்கது பிடி செய்து விடிய விடிய மணியில் தெரியும் மிடி உண்மணி விட்டு இரவினை வந்து கழுவிடும் திறப்படத்தில் கடிதே உடல் மட்டும் இங்கு கிடத்திலே உடல் வந்தடையும் உயிர்வதே. பழவன் சிற்பிகள் ஒன்று பண்டையே சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது சிலையே. உன் புகழ் மையம் சொல்ல சித்தன வாசனம் சொல்ல நிற்கிறது இது மெல்லே நாய் இந்த நாடு முழுவதும் என்ன விலை அழகே. விலை உயிர்ந்தாலும் பெறுவேன். உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழியில் அவள், ஒரு மொழியில் அவள் மௌனமாகிறேன். உயிரே உயிரே நினைந்து இடிநீர் மழையில் நனைந்து கனவு உறக்கம் நினைவு வரைக்கும் தப்பிட்டு போயாச்சு. காரணம் நீயாச்சு. நினைவில் வந்து கனவு உறக்கம் ஆதாரம் நினைச்சு ஆகியிருக்கின்ற தினந்தினம் உன்னை நினைக்கிறேன். துருமிட உடல் நினைக்கிறேன். குரல் கொண்டு வந்த பருவையே உனக்கில்லை வேறு புதுவையே. உன் புகழை மையம் சொல்ல சிக்கன வாசல் மெல்ல இது மெல்ல நலனா.
போல நீல நிறம். இந்த மாடு என்னுடைய மாடு, என்னுடைய மாடு, இந்த மாடு அழகான மான். அந்த அழகான இந்த மான்குட்டியை பிடிக்கணும். இடத்துக்கு தலைவன்ற முறையில் நீங்க அனுமதி மட்டும் கொடுத்தீங்களா? அனுமதி கொடுத்தா மாலை பிடிச்சு கொடுத்துருவீங்க. ஆமா. என்னங்க வேடுவரே, அனுமதி கொடுத்தா எப்படி பிடிச்ச போலான்னு நினைக்கிறீங்க? உங்க மாடு அன்பான மாடுன்றீங்க, பாசமான மாடுன்றீங்க, நேசமான மாடுன்றீங்க, உங்களுக்காக பிறந்த மாடுன்னு சொல்றீங்க. அப்படியாப்பட்ட மாடு உங்களை விட்டு எப்படி போயிருக்க முடியும்? என்ன விட்டு போகலையே. ஏன் இப்படி பார்த்த உடனே நின்றுச்சு? அப்படியா? மத்த மான்களா விரண்டு ஓட இந்த மான் மட்டும் என்னையே பாத்துக்கிட்டு குரு 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 அப்படின்னு குருகுருன்னு பாத்துக்கல. எதுக்காக பாக்குது இந்த மான்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மான் அப்பதான் நினைச்சேன், ஆகா இது எனக்கான மாலையா, அப்ப இந்த மானை இந்த இடத்துல விட்டுட்டு போக கூடாது. ஏன்னா பருவத்துக்கு வந்த மானு தக்க பருவத்துல இருக்கிற மான் குட்டியை காட்டுல விட்டுட்டு போனா இந்த மாடு ஏங்கி போய் துரும்பா இழைச்சு போயிருமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இந்த மான் குட்டிய கையோட கைப்பிடியா கைப்பிடிச்சு போக காத்திருக்கேன். இல்ல வேண்டவரே, நீங்க அருமையா சொல்றீங்க. இப்படித்தான் இருக்கணும். ஒரு பொருள் மேல ஒரு அன்பா பாசமா இருந்தா தான் ஒரு பொருளை வந்து நம்ம நேசிக்க முடியும் இல்லைங்களா? இப்ப மானை பிடிக்கிற பக்குவம் இருக்கு வேண்டுவர். ஒண்ணு அன்பால பிடிக்கணும், இல்லைன்னா அம்பால பிடிக்கணும், இல்லைன்னா வலை வீசி பிடிக்கணும், இல்லைன்னா குழி வெட்டி பிடிக்கணும் இல்லையா? ஒரு பொய் மானை காட்டி ஒரு மானை பிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்து வில்ல இல்ல அம்பு இல்ல, வேற கண்ணை மட்டும் தான் கொண்டு அம்பு வச்சு அடிச்சிருந்தா அந்த காயம் மட்டுமே, வலை வச்சு பிடிச்சிருந்தா வலைக்குள்ள விழுந்து முடமாயிருமே, சரி குழி வெட்டி பிடிச்சிருந்தா அந்த குழிக்குள்ள விழுந்து மாட்டிக்கிட்டு காயம் ஏற்பட்டுருமே, மானை காட்டி மானை பண்ண ஏமாந்து போயிருமே அப்படின்றதுனால இந்த மான்குட்டிய அன்போட காதல் என்னும் அன்பை வீசி, காதல் அன்பை வீசி, காதல் என்னும் அன்பை வீசி கதை என்னும் அன்பை கையில் வைத்துக் கொண்டு இந்த மான்குட்டியை கையோடு கைப்பிடியா மெல்ல மெல்ல பிடித்து கைப்பிடி. அதனால இந்த மான்குட்டியை பிடிச்ச உடனே என்ன நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவீங்க? மான் என்ன நினைக்கிறமா? இந்த மானுக்கு ஒரு வெற்றி. என்ன வெற்றி? இந்த வெற்றி யாருனால? யாரு? நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த மான்குட்டி வந்து ஒரு வெற்றி, இந்த மானுக்கு எனக்கு கிடைப்பது ஒரு வெற்றி. அப்படி வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்காக அந்த மானுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் யார சேரும்? என் மானை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எனது மானை சேரும். நான் இன்று கண்ட மான் எனது சொந்தம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மானை சேரும். அப்படி இந்த மானை வந்து எல்லா பெருமையும் மானுக்கு தான் தெரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டேன், சரி எல்லாத்தையும் கொடுக்கற ஆசை இருக்கு. ஆமா, எங்க முகத்து வந்து இங்க நானு நாட்டு வந்து அண்ணனோட சொந்தங்கள் ஞான தங்கள் ஆலவட்டம் ஓடலாகுமே ரத்தின வீரர்கள். எங்க முகத்து வந்து இங்க நானு நாட்டு வந்து, எங்க முகத்து வந்து இங்க நானு நாட்டு வந்து அண்ணனோட சொந்தங்கள் ஞான தங்கள் ஆலவட்டம் ஓடலாகுமே ரத்தின வீரர்கள்.
என்னுடைய மானுடைய அண்ணனுடைய சின்ன இட வண்ண உடையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த இடத்துல நிக்கிறதுனால மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு நொடி போதுமா அப்படிங்களா? ஆனா இந்த மான்குட்டி எதுக்காக நேரம் அப்படி விளையாட விட்டுருக்கேன்? எதுக்காக? மான் பாத்தீங்கன்னா புருவம் அப்படி மீன் போன்ற விழி, தாமரை போன்ற கண்ணம், சரி கோவை பழங்களை போன்ற இதழ்கள், அழகான வெண்சங்கு கழுத்து. இவங்க அதனுடைய கால் நடத்த பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தடம் கூட பார்த்த உடனே இந்த தடத்தை பார்த்த உடனே ஆகா என்ன அச்சு வெள்ளம் பாத்தீங்களா? அச்சு வெள்ளத்தை அப்படியே வடிச்சு வச்சது மாதிரி அப்படியே கீழே இருக்குமா? அச்சு வெள்ளம். நல்ல வேலை. அப்படி இந்த நாள இந்த மான்குட்டி இப்படி இருந்தாலும் கூட நீங்க சொல்றது மாதிரி எங்கிட்ட மான் கொம்போடு பிறந்திருந்தாரு. கலைக்கொட்டு மகரிஷி ஆகப்பட்டவர், கொம்போடு பிறந்தவர். ஒரு இடத்துல போய் காலடி எடுத்து வச்சதுனால அங்க தேசத்து நாட்டுல 12 வருஷம் மழையே இல்லை. அப்ப 12 வருஷம் மழை இல்லாத அங்க தேசத்து நாட்டுல கலைக்கோட்டு மகரிஷி காலடி எடுத்து வச்சதுனால மழை வந்துச்சு. அப்படி மழை வர்றதுக்கான காரணமா இருந்தது யாரு? கலைக்கோட்டு மகரிஷி. காட்டுக்குள்ள அவங்க அப்பாவோட இருக்காரு. இருக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வரலையேன்னு சொல்லிட்டு அரசர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குருட்ட கேட்கிறாரு. குரு வந்து போய் மகரிஷியை கூட்டிட்டு வாங்கய்யா, கொம்போடு பிறந்தவர், விசித்திரமானவர், மான் கொம்போடு பிறந்தவர், ஒத்த கொம்பு தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நேர போய் பார்த்துட்டு தன்னுடைய மகள் சாந்தாவை அனுப்பிட்டு அம்மா போமா போய் அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் கூட தோழியையும் அனுப்பி 2 பேரும் போறாங்க. பார்த்த உடனே இந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த பெண்ணு 2 பேரும் என்ன பண்றாங்க? கலைக்கோட்டு மகரிஷியை பாக்குறாங்க. அப்படி சொல்லுங்க. பார்த்த உடனே ஏங்க உங்களை தாங்க பார்க்க வந்து யாரு? எங்க தானே? இல்ல கதையிலங்க, கதையில உங்கள்கிட்ட தான் பேசுறாங்க. அப்படியே இந்த பெண்ணு கிட்ட சொல்றாரு. அப்ப உங்களை தாங்க எங்க நாட்டுக்கு கூட்டி போலான்னு வந்திருக்கேன், என்னோட கையோட கூட்டி போலான்னு வந்திருக்கேனுங்க அப்படின்னு இந்த சாந்தா வந்து கலைக்கோட்டு மகரிஷிட்ட சொல்ல பாக்குறாரு. நீங்க மறந்து போற மாதிரியா அப்படியே போறாங்க. அப்ப அப்படி போகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்குறாங்க மறுநாள் இந்த கொம்பை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூந்தலை வந்து அப்படியே சுத்தி கொம்பு போல வச்சிருந்தா அப்படியே மேல வர்றாங்க. வந்த உடனே பாக்குறாரு நம்ம போல இவங்களுக்கு இருக்கு போல. அப்ப பேசுறாங்க, அப்படிதான் பேசுறாங்க, பழகுறாங்க. பேச பழக அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாள் வாங்கன்னு போம்னா நேரம் வந்துட்டாங்க. வந்து அங்க தேச நாட்டுல அப்படி காவடி எடுத்து வச்சாங்களே, பரிசல் படகுல ஏறி வந்து மழை பேசி பாருங்க. அன்னைக்கு அடிச்ச மழை அவர் வந்ததுனால அன்னைக்கு மழை வந்தது. இன்னைக்கு நான் என் மான்குட்டி பார்க்க வந்ததுனால என் மான்குட்டிக்கு ஒரு சிறப்பு, அதனால இந்த சிறப்பு அந்த மான்குட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய நினைப்பு. அதனால என் மானுக்கு மயங்கி போய் மயக்கத்திலேயே இந்த இடத்துல உண்மைதாங்க. ஏன்னா மயக்கத்திலேயே நீங்க இருக்கிறதுனால மானை பிடிக்கிறது. ஆனா இன்னும் மானை பிடிக்க உங்களுக்கு பக்குவம் பத்தல. இப்படித்தான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு வையாபுரி ஒருத்தர் இருக்காரு. ஐயா பொட்டிக்காரே நல்லா கேளுங்க. ஒரு கிராமத்துல வையாபுரி ஒருத்தர் இருக்காரு. வையாபுரி. ஆமா, அந்த வையாபுரி அவர் வந்து ஆட்டுக்குட்டில நிறைய வச்சிருக்காரு. அவரு இல்லைங்க, ஆட்டுக்குட்டில நிறைய வச்சிருக்காரு. அதே பக்கத்து கிராமத்துல ஒரு கறிக்கடைக்காரு. தினமும் ஆட்டுக்குட்டி வாங்குவாரு, கறிக்கடை வியாபாரம் பண்ணுவாரு. இப்படிமா நடந்திருக்கு. அப்ப அவர் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்காரு, ஆட்டுக்குட்டியே கிடைக்கல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா எல்லாத்தையும் தேடி பாக்குற, பக்கத்து கிராமத்துல வையாபுரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு, குட்டிலாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த வையாபுரியை தேடி போறாரு. அப்ப வையாபுரி, ஏப்பா குட்டி இருக்கா? ஏப்பா குட்டி இருக்காயா? அவர்கிட்ட கேட்கலைங்க, வையாபுரிட்ட கேட்கறாங்க. உடனே அவரு என்ன சொன்னாரு, நீங்க கேட்ட நேரம் குட்டி எல்லாம் வித்து போச்சு. ஒரே குட்டி, என்ன சின்ன குட்டிங்க. நீங்க மான சொல்றீங்க, நான் ஆட்டுக்குட்டியா சொல்றேன். ஆமா, ஒரு சின்ன குட்டி புருவ குட்டி இருக்கு, வேணும்னா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த கறிக்கடைக்காரு, சரி இது கிடைச்சதே பெருசு, அந்த குள்ள பணத்தை கொடுத்து இந்த ஆட்டுக்குட்டியா வாங்கிட்டாரு. ஆட்டுக்குட்டியா வாங்கிட்டு என்ன பண்ணாரு, கழுத்துல கைத்தை கட்டி அப்படி பாதையில வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே இந்த கறிக்கடைக்காரருக்கு பாவமா போயிடுச்சு. ஐயோ சின்ன குட்டியா இருக்கு, புருவ குட்டியா இருக்கு, இனிமேல் இந்த குட்டியை நடக்க வைக்கப்படாது, தோல்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு போவோம் அப்படி தோல்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு கூட்டி போறாரு. அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது, என்னடா அது 10-12 வருஷமா இந்த வையாபுரி வீட்டுல வாழ்ந்தமே, ஒரு நாளாவது இப்படி நம்மள தோல்ல தூக்கி போட்டிருப்பானா? நேத்து வந்த மகராசே தோல்ல எல்லாம் தூக்கி போட்டு போறான் பாரு, அப்படி இந்த ஆட்டுக்குட்டி பெருமையா நினைக்குது. சரி வீட்டுக்கு கூட்டி போயிட்டான். வீட்டுக்கு கூட்டி போய் ஒரு சட்டி நிறைய வடிச்ச கஞ்சா கொலை வைக்கிறான். யாருக்கு? இந்த ஆட்டுக்கு. அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது, என்னடா
பார்த்தமே ஒரு நாளாவது நமக்கு வடச்ச கஞ்சி வச்சிருப்பானா அதை குடிச்சு போடுவேன் இழிச்சாப்பாரு உங்களை இல்ல அவரை சொல்றேன் இல்லையா உங்களை சொல்லுங்க அப்ப அந்த ஆட்டுக்குட்டி பெருமையா நினைக்குது யாரு இந்த கறிக்கடைக்காரன் அப்ப மறுநாள் என்ன பண்றியா ஒரு 5-6 அகத்தி கட்டி கீரைய இந்த ஆட்டுக்குட்டிக்கு வைக்கிறான் அப்ப என்ன நினைக்கிறான் இந்த ஆட்டுக்குட்டி நேத்து வந்த மகராசையா 5-6 அகத்தி கிட்டா வைக்கிறேன் நேத்து பத்தியா நேத்துல மனுஷன் வச்சானா அப்படி இந்த ஆட்டுக்குட்டி பெருமை நினைக்குது அப்ப இந்த ஆட்டுக்குட்டி பழங்க வைக்கிறோம் காய்கறியை வைக்கிறோம் கீரை தண்ணியை வைக்கிறோம் நல்ல கொழு கொழுன்னு ஆட்டுக்குட்டி வளர்ந்துருச்சு வளர்ந்தோடனே என்ன பண்றா இந்த கறிக்கடைக்காரரு என்ன பண்றா தெரியுமா தொடைய புடிச்சு பாக்குறேன் ஆட்டுக்குட்டி தொடைய எதுக்கு தொடைய புடிச்சு பாக்குறேன் தெரியுமா இந்த ஆட்டுக்குட்டி எத்தனை கிலோ தேரும் ஆமா 10 கிலோ தேருமா இல்ல 15 கிலோ தேருமா அப்படியே ஆட்டுக்குட்டி பாக்குறேன் அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது என்னடா அது 10-12 வருஷமா அந்த வையா வீட்டுல வாழ்ந்தா ஒரு நாளாவது நம்மள தொடைய புடிச்சு பாத்துப்பானா நம்மள எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படியே ஆட்டுக்குட்டி பெருமையா நினைக்குது அப்புறம் என்ன புடிச்சு பார்த்தா தெரியுமா சங்கம் புடிச்சு பாக்குறேன் எத்தனை இருக்குடா அதான் சொல்லுங்க ஐயோ அது இல்லைங்க ஐயோ தொடைய புடிச்சு பார்த்தா எத்தனை இருக்குது அப்புறம் ஓடி புடிச்சு பார்த்தா எத்தனை இருக்குது இல்லைங்க கழுத்து முடிச்சு பாக்குறாங்க எதுக்கு கழுத்தை முடிச்சு பாக்குறா தெரியுமா கொழுப்பு எத்தனை கிலோ தேரு ஒரு 5-6 கிலோ தேருமா இல்ல 7 கிலோ தேருமா இல்ல 10 கிலோ தேருமா கொழுப்பு நல்ல கொழுகோன்னு இருக்குதா அப்ப இந்த ஆட்டுக்குட்டியே பாக்குறேன் அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது பரவாயில்லப்பா நல்ல மனுஷன் நேத்து வந்த மகராசி நம்மள கழுத்தை பிடிச்சுலாம் பாக்குறாயா அப்படி பெருமையா நினைக்குது நல்லா கழுத்தை பிடிச்சு பாக்குறா குளிப்பாட்டுல குங்குமம் போட்டு வைக்கிறேன் எல்லாமே செய்யறான் அப்ப இந்த ஆட்டுக்குட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு கேட்டு வந்துட்டேன் சரிண்ணே இந்த ஆட்டுக்குட்டிய பார்த்தோன்னே ஊருக்கு தமுக்கு போடுறேன் என்னன்னு ஐயா இந்த கிழமையில இந்த நாளில நான் ஊருக்கே கறி வைக்க போறேன் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாரும் வாங்க அண்டா சட்டி குண்டி எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு வந்தோடனே ஊருக்கு தமுக்கு போட்டோடனே இந்த ஆட்டுக்குடி குளிப்பாட்டி குங்குமம் போட்டு வச்சு மாலையில போட்டு மோளை அடிச்சு எல்லாத்தையும் சொன்னோடனே ஊரு சனமே எல்லாரும் வர்றாங்க எப்படி வர்றாங்க அண்டா சட்டி குட்டி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்கறாங்க எனக்கு ஆளு வேணும் எனக்கு தலை வேணும் எனக்கு மூளை வேணும் எனக்கு செவரொட்டி வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாரும் வாங்கி கேட்டுக்கிட்டு வர்றாங்க அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது நம்ம மாப்பிள்ளை குளத்துல கூட்டிட்டு போறாங்க நமக்கு சீர வரிசையில கொண்டு வர்றாங்க பின்னாடி எப்படி பாத்திரமெல்லாம் கொண்டு வர்றாங்க பாரு அப்படின்னு ஆடு நினைக்குது சரின்னு மந்தைக்கு கூட்டிட்டு வந்துட்டான் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு நிறைய இருக்கு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்றியா கத்திய தீட்டிட்டு வர்றேன் எதுக்கு அந்த கத்தியை தீட்டினோன்னு இந்த ஆடு என்ன நினைக்குது நம்மள மாப்பிள்ளை குளத்துல கூட்டி போறாங்க நமக்கு தாடி மிஷின் நிறைய இருக்கும் போல நம்மள சவரம் பண்றதுக்கு தான் வர்றேன் அப்படின்னு ஆடு நினைக்குது சரி பக்கத்துல வந்தால கழுத்துல கத்திய வச்சால ஆஹா இப்ப தாயா தெரியுது நம்மள அறுத்து கூறு போட்டு ஊருக்கே பந்தி வைக்கலன்னா இவன் வேலை பார்த்திருக்கேன் இப்ப தாயா தெரியுது ஆடு யாரு நம்ப வளர்க்கிறவனை நம்புமா அறுக்கிறவனை நம்புமா அறுக்கிறவனை தான் நம்புமா அதான் சோறு டிக்கெட் வர்றாப்ல அன்பப்பா சிங்கத்துறை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியா எங்க வாழ்த்துக்களுங்க நல்லா இருக்கணும் தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்கணும் கைகால சோத்தை கொடுத்து நீங்க நெடுவோடி வாழணும் எல்லாருக்கும் ஒரு கை தட்டலாம்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களுங்க ஆமா ஆமா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்
வாழ்த்தணும்ல. அப்ப வாழ்த்துறதுனால இவ்விடத்துல அழகான என் மான்குட்டியும் இந்த இடத்துல நிக்கிறதுனால கொடுக்கணுன்ற மனதோட. ஆமா. கருவாய காத்த காவல் எதை வேணாலும் பேசு, கருப்பை பத்தி பேசக்கூடாது. கருப்பு தாங்க வாழ்க்கையில இன்னைக்குமே சிறப்பு. கருப்பு தான் அழகு. நல்லா இல்லையா? கருப்பு தாங்க அழகு, கருப்பு தாங்க இன்னைக்கு சூப்பர் பேரா இருக்கிய. இந்த கருவாய் காத்துக்காமல் குடித்தாலே விழுந்து போச்சு. தடரா 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 ஓடி தடரா 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 ஓடி தடரா தடரா ஓடி தில்ல தாக தாகி திருப்பி போட்டு வாங்கி தில்ல தாக தாகி திருப்பி போட்டு வாங்கி மானே தேடி வந்து இருக்கிறாரோ முடியுமா முடியாதா? ஆத்து மணல யாராவது என்ன முடியுமா? தண்ணியும் எண்ணெயும் ஒண்ணு சேர முடியுமா? ஓஹோ, சேர முடியல. எலியும் பூனையும் ஒண்ணு சேர முடியுமா? முடியாது. பிறந்த குழந்தை மறுபடியும் கர்ப்பத்துல போய் ஒண்ணு சேர முடியுமா? சரி, உங்க மாடுகள் அடையாளத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தாயோ
அந்த வேடுவர் பையன் வந்தார்ல, பையன் வேடுவர் வந்தார்ல, மான தேடி வரல, உன்னையத்தான் தேடி வந்தார். ஆமா, அவங்க சாமியை கும்பிட்டு என்ன அவருக்கு முருகனை வேண்டியதாமா? கந்தனுக்கு மாலையிட்டான் கானகத்தில் வள்ளி மயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னார் கந்தனுக்கு மாலையிட்டான் கானகத்தில் வள்ளி மயில் கல்யாண கோலத்திலே கந்தனுக்கு மாலையிட்டான் கானகத்தில் வள்ளி மயில்
வள்ளி முருகா, வேடுவனாக வந்ததும் நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்டிருக்கிறேன். முருகா, ஏற்கனவே என் சகோதரி தேவியான திருமணம் செய்திருக்கீங்க. 2ஆம் தரமா என்னை திருமணம் செய்ய போறீங்க. ஆனாலும் இந்த உலக மக்கள் அனைவருமே வள்ளி தெய்வானா சொல்ல வேண்டும். தெய்வானை வள்ளி என்றும் யாரும் சொல்லக்கூடாது. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்ற விளங்கவா என்ற வரத்தை இணைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், யாரு தங்கி ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டு மறிக வேணும், பால் பாடவங்கள் பட்டினி மறிக வேணும், பால் பாடவங்கள். ஊர் செழிக்க வேணும், யாரு தங்கி ஊரெல்லாம் வாழ வேணும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டிருந்த உறுப்பினர்களுக்கும் பிரார்த்தனை நாடகமாக வைத்த பட்டப்பட்டி யாதவர் ஆ செல்வம் எஸ் வளர்மதி குடும்பத்தார்களுக்கும் சிறந்த முறையில் ஒளிவலி அமைத்த ஸ்ரீ மணிகண்டன் ஆடியோஸ் குருவார்பட்டி அன்புகளுக்கும் நாடக அமைப்பாளர் அக்கியம்பட்டியை சேர்ந்த SP கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் அன்பு மாப்பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவினை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.